ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரச்சனை மூலமா போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து தாய் தந்தையர் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அதாவது அதாவது சொந்தக்காரங்கள் எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில சனி பகவான் 5ஆம் இடமான பஞ்சம சனியா வந்து சனி பயிற்சி அடைகிறார். சோ பஞ்சங்களை போக்க போறாருன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய அதாவது பணம் இல்ல, நகை இல்ல, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே ரொம்ப அந்த பிரச்சனையிலேயே முழுகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சங்களை போக்க வந்தவரை இந்த சனி பகவான் நீங்க பார்க்க போறீங்க. சோ இவ்வளவு நாட்களா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. அதே மாதிரி கடன் தொல்லையில அனுபவிச்சவங்க எல்லாம் அந்த கடன் பிரச்சனை தீர போகுது. அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா ஏறி இறங்கி, அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்கள் எப்ப பார்த்தாலுமே எப்பமா நீ வந்து சீமந்த சாப்பாடு போட போற, சீமந்தம் நடக்க போகுது, குழந்தை இல்லையா, விசேஷம் இல்லையா, விசேஷம் இல்லையான்னு கேட்டு உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க வந்து சீமந்தம் நடக்க போது வாங்கன்னு சொல்லி கூட போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இவ்வளவு நாட்களா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போறது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் பேச்சு அடைகிறார். 5ஆம் இடம்னா என்னது? பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. சோ போன ஜென்மத்து அந்த பலன்கள் எல்லாமே இந்த ஜென்மத்துல வந்து சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போறார். நீங்க பண்ண புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு புண்ணியமா வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். சோ அதனால எல்லா விதத்திலையும் இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைச்சவங்களுக்கு 2-3 தடவை வந்து இந்த மருத்துவத்துறைக்கு போயிட்டு இந்த ஐவிஎஃப் பண்ணி அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்திருக்கும். அதாவது குழந்தை வந்து நிக்காம கலைஞ்சிருக்கும். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை நின்னு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். சோ இந்த டைம்ல போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க. சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா குழந்தை உங்களுக்கு நிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் துணையா இருப்பாருன்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். சோ துவரம் பருப்பு சொல்லுவாங்க. சோ துவரம் பருப்புல செஞ்ச இந்த சாம்பார் சாதத்தை வந்து 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருநள்ளாறு ஒரு தடவையாவது போயிட்டு அங்க வந்து ஒரு 9 விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு வரணும். சோ அதே மாதிரி அங்க வந்து இந்த எண்ணெய் வாங்கி தலைய சுத்தி அந்த எண்ணெய் வச்சுட்டு நீங்க அந்த குளத்துல நலத்தமேந்து குளம் இருக்கு. சோ அந்த குளத்துல முழுகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும் கூட சொல்லலாம்.